Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்துட்டு காலையில் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் 5 மணி. இப்போது காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா வந்து சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு பிளாக் காஃபி தனியாகவும் பால் காஃபி தனியாகவும் போடணும். அதுக்காக வந்துட்டு நான் பிளாக் காஃபி டிகாஷன் மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ பேன் வச்சு ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதில் வெங்காயம் தக்காளி, அதாவது இன்றைக்கி வந்துட்டு 2 தக்காளி தான், அதில் ஒரு தக்காளி மட்டும் போட்டு வெங்காயம் கூடயே வதக்கிக்கிறேன். அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் கத்திரிக்காய் அப்புறம் வந்து தட்டைப்பயிறு அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தட்டைப்பயிரெலாம் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்துட்டு அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து குழம்புத்தூள் வந்து போட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் குழம்புத்தூள் வந்து மல்லி, ஜீரகம், கடலப்பருப்பு இந்த மாதிரி எல்லாமே போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம காய் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டேன். இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து வெங்காயம் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எல்லாமே போட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து அந்த குழம்புக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு அதை அரைச்சி நம்ம குழம்பு கூட இன்றைக்கி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டாச்சு. இப்போ வந்து புளி கரைசலையும் வந்துட்டு லெமன் சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். காலையில் நேரத்தில் வந்து புளி ஊறறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, அதனால நான் என்ன பண்ணிடுவேன், புளியை வந்து ஒரு பாத்திரத்தில் சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கேஸில் வச்சுருவேன். ஸோ அந்த புளி சீக்கிரமாக நல்லா வெந்துடும். அதை வந்து நான் ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சுட்டு அதை நல்லா புளி கரைச்சி டக்குன்னு எடுத்து ஊற்றிடுவேன். ஸோ வந்து நமக்கு புளி வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஊறி அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். அதை மூடி வச்சு ஒரு பக்கம் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சவுச்சோ பொரியல் அதாவது கூட்டு செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கும் இதே மாதிரி கடுகு உளுந்தம் பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து வேக வச்ச காய் அது கூடவே போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அதே போல் இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து இட்லிக்கு வந்து கத்திரிக்காய் கொஜ்ஜுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் முதல் நாள் நைட் வந்து சப்பாத்தி கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அதனால் வந்து மீதமானதை வந்துட்டு முட்டைக்கோசெல்லாம் நறுக்கி வச்சு வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சு ஒரு பேன் வச்சு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சமாக அந்த முட்டைக்கோசு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா மெல்லிசாக முட்டைக்கோசு நறுக்கியிருக்கேன். டைம் இல்லாதனால டொமேட்டோ சாஸ் இல்லாதனால நான் வந்துட்டு என்ன பண்ணிவிட்டேன், தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் அது கூடவே போட்டுவிட்டேன். ஸோ அது வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு அது கூட போட்டுட்டு கரம் மசாலா தூள் இந்த மல்லித்தூள் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து மெல்லிசாக வந்துட்டு சப்பாத்தியை வந்து நறுக்கி வச்சுருக்கோம்ல நீளமாக அதை எல்லாமே அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டோம். அப்படியே சோயா சாஸும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வேணும்னா. ஸோ நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டோம். காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து சில்லி சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் வந்து சில்லி சப்பாத்தி வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க. இது எண்ணெயில் பொரிக்காமல் அப்படி டைரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காலையில் டிஃபனுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மத்தியானத்துக்கும் சாப்பாடு அதே போல் வந்துட்டு ஒரு டம்ளர் குழந்தைங்களுக்கு அளவாக அரிசி வச்சு எடுத்திருந்தேன். ஸோ சாயந்தரம் குழந்தைங்க வந்து வரும்போது எல்லாத்துக்கும் கோல்டாக இருந்ததுனால வந்துட்டு இந்த கற்பூரவள்ளி இலை வெத்தலை இதெல்லாம் கொடுத்தா சரியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கற்பூரவள்ளி இலையிலையும் வெத்தலையிலையும் நம்ம பஜ்ஜி போடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இல்லையா, அதனால் வந்து நம்ம வந்து அஸ் யூஷுவல் பஜ்ஜி மாவு வந்து எப்படி கலந்து வைப்போமோ கடலை மாவு அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் அப்புறம் வந்துட்டு உப்பு எல்லாமே போட்டு அது மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு அதில் நம்ம கற்பூர வள்ளி இலை வெத்தலையை வந்து முழுசாக அப்படியே பறித்து அதை கழுவி அப்படியே அந்த மாவில் வந்து அப்படியே டிப் பண்ணி போட்டு எடுத்துட்டோன்னா அஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி இல்லாமல், அதாவது நம்ம வீட்டில் வந்து வெங்காய பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி அதெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரி குளிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப சத்து தரக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்துட்டு டைரெக்டாக இந்த இலைகளை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்க பெரியவங்க கூட ஆகட்டும், என்ன ஆயிலை கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சத்துக்கள் கம்மியாகலாம். ஆனால் வந்துட்டு 100% நம்ம கம்பல் பண்ணி இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி வடிவத்தில் கொடுத்தா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது வந்துட்டு நல்லா வந்துட்டு என்னமோ கொடுத்துருக்காங்க நமக்கு சாப்பிட்றக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. அதனால் பாருங்கள், நீங்கள் உடைக்கும் போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்தது.
அதனால் குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க. அந்த பஜ்ஜி மாவோட அதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் இருந்தது. ஸோ கல்யாணத்தையும் நாங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கல்யாண வீட்டில் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக வந்து உள்ளே போனதுமே வந்து அந்த மணப்பெண்ணையும் வந்துட்டு மாப்பிள்ளையும் வந்துட்டு உள்ளே வந்து வெளியே இருந்து ஊர்வலமாக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த பூ தோரணம் வந்து அந்த டெக்கரேஷனில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் வந்து இந்த பல்லாக்கில் வச்சு வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு தூக்கிட்டு வராங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேபிள்லேயே அந்த தோரணமாக பூ அலங்காரம்லாம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையை நடந்து வர சொல்லி மேலே வந்து அந்த தோரணத்தை வந்து அந்த டேபிளை வந்து எல்லோரும் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ வீடியோ எடுக்கும்போதும் சரி எல்லோரும் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னாடி ஊர்வலமாக வரும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதே போல் வந்துட்டு அந்த இன்விடேஷன் கார்டு அங்கே வந்துட்டு முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப மைல்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு எனக்கு போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை, இந்த பொண்ணு மாப்பிள்ளை வீடியோவை. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு அதை வந்து நம்மளுடைய சேனலில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.